ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். காஞ்ச மிளகா காரம் அதிகன்றனால நான் 5 போட்டிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ வச்சுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு போடுறேன். வெள்ளை எள்ளு. 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வெடித்து நல்லா மணம் வருது. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருக்கி வச்சுருக்கிறேன், போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் பெருங்காயம் போடுறதுனால நான் பூண்டு போடலை. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வந்து பார்க்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு குட்டி ஃபேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டலாம். கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு சட்னியில் ஊற்றிடலாம்.